ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேயோ நடப்பு 365ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ்ல இன்னைக்கு மார்ச் 17ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்க, மார்ச் 17ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சாசம் செயலி. ஓகேவா, சாசம் செயலி வந்து பாத்தீங்கன்னா எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. வாக்குப்பதிவு நாளில் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகளை பெற பதிவு செய்யறதுக்காக தேர்தல் ஆணையத்தால் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலி அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா யாருக்கானது அப்படின்னா மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக. அடுத்து பாருங்க, பப்பாளி உற்பத்தியில் 40% பங்களிப்புடன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. ஓகேவா, பப்பாளி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம் கேட்டாங்க அப்படின்னா முதலிடம், கிட்டத்தட்ட 40% உற்பத்தி. அடுத்து பாருங்க, மத சுதந்திர மசோதா 2026 எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல மகாராஷ்டிரா முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதோடைய நோக்கத்தை பத்தி சொல்லும் போது, திருமணத்தின் பெயரால் மோசடியான மத மாற்றங்களை தடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத சுதந்திர மசோதா 2026 நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 24 விரைவு தபால் சேவை. ஓகேவா, இந்த திட்டம் யார் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தொடங்கி இருக்கு. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா ஜோதி ஆதித்ய சிந்தியா வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. இடம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில மார்ச் 17 வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த 24 விரைவு தபால் சேவையினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு அவசரமான தபால் இருக்கு இல்லையா, அந்த அவசரமான தபால் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கத்தா, பம்பாய், ஹைதராபாத் போன்ற நகரங்கள்ல செயல்படுத்த இருக்கு. பாருங்க, நோக்கம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அவசரமாக அனுப்பப்படும் தபால்கள் 24 மணி நேரத்தில் உரியவரை சென்றடைவது. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 48 விரைவு தபால் சேவை அப்படின்ற ஒண்ணுதான் அறிமுகப்படுத்த போறாங்க. குறிப்பா 6 முக்கிய நகரங்கள்ல தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த நகரம் அப்படின்றத அவங்க சொல்லல. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, 2026 நியூயார்க் குறும்பட அனிமேஷன் விழா வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நடந்துச்சு. அதுல சியாமி என்ற இந்திய அனிமேஷன் குறும்படம் சிறந்த இயக்குனர் விருது வந்து பெற்றிருக்கு. அப்ப அனிமேஷன் உலகுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் வந்து கோல் வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சைனா இருக்கும். இப்ப இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல் வச்சு ஆரம்பிச்சிருக்கு. இதுல குறிப்பா இந்தியாவுடைய அந்த அனிமேஷன் குறும்படத்துக்கு சிறந்த இயக்குனர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அசாம் மாநில காவல் அதிகாரியா இருக்கக்கூடிய டாக்டர் பார்த்தசாரதி மகாந்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயக்கியிருக்காங்க. டாக்டர் பார்த்தசாரதி மகாந்தா அவர்கள் இந்த சியாமி அப்படின்ற குறும்படத்தை இயக்கியிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உலக அளவுல நம்முடைய அனிமேஷன் அந்த திறமை வந்து வெளிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப சர்வதேச அளவுல இந்தியாவில் அனிமேஷன் கிடைத்த வெற்றியா வந்து இதை பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, லோயர் கோஃபிலி நீர்மின் திட்டம். இந்த நீர்மின் திட்டம் கோஃபிலி ஆற்றில் வந்து செயல்படுத்துறாங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்துல இருக்கு. ஓகேவா, இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசாம் மாநிலத்துல இருக்கு. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க இந்த நீர்மின் திட்டத்தை. கிட்டத்தட்ட இது எந்த ஆறில் கட்டப்பட்டது அப்படின்னா கோப்பிலி ஆறுல கட்டப்பட்டிருக்கு. நிதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 மெகாவாட் 120 மெகாவாட் திறன் கொண்டது. 120 மெகாவாட் திறன் கொண்டது, ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்தோம். ஒரு ரிவிஷன் பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, லோயர் கோஃபிலி நீர்மின் திட்டம் எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அசாம் மாநிலத்துல. திறந்தவர் யாருன்னா மோடி. எந்த ஆறு அப்படின்னு கேட்பாங்க, கோஃபிலி ஆறு. எவ்வளவு திறன் மின் உற்பத்தி செய்ய போறாங்கன்னா 120 மெகாவாட். அடுத்து பாருங்க, ஓகே, 2026 நியூயார்க் குறும்பட அனிமேஷன் விழாவில் சியாமி என்ற இந்திய குறும்படம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விருது பெற்றிருக்கு. அதுல குறிப்பா எந்த பிரிவுல அப்படின்னா இயக்குனர் பிரிவுல வந்து விருது பெற்றிருக்கு. இத இயக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநில காவல் அதிகாரியா இருக்கக்கூடிய டாக்டர் பாரசாரதி மகாந்தா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 24 விரைவு தபால் சேவை திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கி இருக்கு அப்படின்னா மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம். யார் தொடங்கி வச்சா அப்படின்னா தொலைத்தொடர்பு துறை அமைச்சரா இருக்க ஜோதி ஆதித்ய சிந்தியா அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னா டெல்லியில மார்ச் 17 முதற்கட்டமாக மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கத்தா, பம்பாய், ஹைதராபாத்ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அவசரமாக அனுப்பப்படும் தபால்களை 24 மணி நேரத்தில் அனுப்புறது. அடுத்து 48 விரைவு தபால் சேவை வந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா 6 முக்கிய நகரங்கள்ல.
அடுத்து பாருங்க, மத சுதந்திர மசோதா 2026 எந்த மாநில அரசு கொண்டு வந்திருக்குன்னா மகாராஷ்டிரா மாநில அரசு கொண்டு வந்திருக்கு. அதோடைய நோக்கம் என்னன்னா திருமணத்தின் பெயரால் மோசடியான மத மாற்றங்களை தடுக்கிறது. அடுத்து பாருங்க, பப்பாளி உற்பத்தியில 40% பங்களிப்போடு இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முதலிடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, வாக்குப்பதிவு நாளில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகளை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சாக்சம் செயலி. எந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா சாக்சம் செயலி. ஓகே, இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்களும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேயோன் நடப்பு 365ல இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.